உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஐயா காமராஜர் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு பிரச்சனை அரசாங்கத்துக்கு வந்தால் அதை எப்படி நேக்காக தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படித்தேன், ரொம்ப அருமையான விஷயம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. காமராஜர் ஐயா முதல்வராக இருக்கிற காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பசுபதி அப்படின்னு ஒரு மாவட்ட ஆட்சியாளர் இருக்கார். பயங்கர ஸ்ட்ரிக்டான மனுஷன், நேர்மையான மனுஷன். அவர் வந்த பிறகு இந்த சில்லறை விஷயங்கள், ஆகாது போகாது ரவுடிகள் எல்லாம் காணமா. ஊரே சும்மா அப்படியே அமைதியாக இருக்குது, அருமையாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் அவருடைய சட்டமன்றத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு பெரிய பணக்காரர் அந்த ஊரில். அவருக்கு நிறையா பஸ் ஓடுது, சினிமா தேட்டர் இருக்குது, வேறு தொழில்கள்லாம் இருக்குது, ஒரு பெரிய பிக் ஷாட். அப்போ அவர் ஒரு மினிஸ்டர் லெவலில் தான் அங்கே நடமாடுவாராம். சாதாரண மனிதனாகவோ எம்எல்ஏவாகவோ இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு வேகமான ஆள். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, திருநெல்வேலியில் ஒரு தியேட்டர் கட்டுறார். தியேட்டர் கட்டிட்டு கலெக்டர்கிட்ட போய் அனுமதி கேட்குறார். இந்த மாதிரி நாங்கள் தியேட்டர் கட்டியிருக்கோம், நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்துட்டு, சில விதிமுறைகளை மீறி இருக்கீங்க, இதுக்கு நான் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். என்ன, அனுமதி கொடுக்க முடியாதா? ஆமாங்க, விதிமீறல் இல்லைன்னா கொடுக்கலாம், நீங்கள் சரி பண்ணிட்டு வாங்க, நான் கொடுக்குறேன். அட போங்க, நீங்கள் என்ன பெரிய கலெக்டர் அப்படின்ட்டு நம்ம ஐயா தானே சிஎம் அப்படிங்கிற ஒரு கோதாவில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தியேட்டருடைய திறப்பு விழாவுக்கு தேதி குறித்து பத்திரிக்கை அடித்து அதை முதல்வர் ஐயாவே திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விளம்பரம் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் முறையான அனுமதி கிடைக்கவில்லை. அந்த தியேட்டர் திறக்கிறதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம முதல்வர் காமராஜர் ஐயா அவர்கள் பசுபதியை கூப்பிட்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுங்களா? அந்த குறிப்பிட்ட நாளில் நான் தியேட்டரை திறந்தே தீருவேன், உங்களால் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த தேட்டரை நான் திறந்து தான் வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய கட்சிக்காரனையும் நான் விட்டு கொடுக்க முடியாது, என்னுடைய அதிகாரியாகிய உங்களையும் விட்டு கொடுக்க முடியாது. நான் மாநில ஆட்சியாளர், நீங்கள் மாவட்ட ஆட்சியாளர், அதுதான் வித்தியாசம். எல்லா மாவட்டத்துக்கும் சேர்ந்து நான் ஒரு ஆட்சியாளர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி ஆட்சியாளரில் நீங்கள் ஒருத்தர். அதனால் நீங்கள் அந்த தியேட்டருக்கு பர்மிஷன் கொடுக்காதது மிக மிக சரியானது. அது சரி பண்ணாங்கன்னா பின்னாடி கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆக மொத்தம் அந்த குறிப்பிட்ட தேதியில் நிறைய செலவு பண்ணி நிறைய விளம்பரப்படுத்திட்டாங்க. வரலைன்னா எனக்கும் கெட்ட பேர், வந்தாலும் ரூல்ஸ் மீறி தான் நான் வர்றேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் காலையில் தியேட்டரை திறந்து வச்சுட்டு போயிடுவேன். அது வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், பின்னாடியே வரணும். ஐயா நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலையே, எப்படி நீங்கள் தியேட்டர் திறந்தீங்க அப்படின்னு கேட்டு இழுத்து பூட்டி சீலை வச்சுட்டு போயிருக்க அப்படின்ட்டார். இதுதாங்க ராஜதந்திரம் அப்படிங்கிறது. அதாவது தன்னுடைய கட்சிக்காரனையும் பகைச்சிக்க விரும்பலை, அதே நேரத்தில் தன்னுடைய முகவர் போன்ற அந்த ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரையும் இவர் மட்டமாக நினைக்கல. ஆக 2 பேருக்குமே திருப்தியான முறையில் இந்த விஷயத்தை பண்ணிட்டார் அவர். பார்த்தீங்களா? இப்போ என்னாச்சு, தேட்டர் திறக்கிறேன்னு போஸ்டர் அடித்தவங்களுக்கும் அவங்க நினச்ச மாதிரி திறந்துட்டாங்க. பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவருக்கும் அவர் சீல் வச்சுட்டு போயிட்டார். 2 பேரும் சாட்டிஸ்ஃபைட். நடுவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அவ்வளோதான். இதுதான் ராஜதந்திரம் அப்படிங்கிறது. ஒரு பதவியில் இருக்கவங்களுக்கு படிப்பு, மற்ற என்னென்னமோ அனுபவங்கள் என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் சமயோசித புத்தி அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சமயோசித புத்தியோடு ஆட்சி பண்ணுறவங்க தான் ரொம்ப நாளைக்கு ஆட்சி பண்ணுவாங்க, நல்லாட்சியாகவும் இருக்கும். என்னமோ இந்த நேரத்தில் தோணுச்சு, சொல்லிட்டேன். இதான் விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.